இந்தியாவின் புனித மகள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழகத்தில் பிறக்காமல் தமிழகத்திற்கே வராமல் தமிழ் மண் மீதும் இந்திய விடுதலை மீதும் ஆர்வம் கொண்டு அயல் மண்ணில் போராடி மகாத்மா காந்தியடிகளின் அன்பை பெற்ற பெண் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மாவாக மாற்றிய மண்ணின் மங்கை இவர். இந்திய நாட்டு விடுதலைக்கு அயல் நாட்டில் போராடி இந்திய கொடிக்காக தனது ஆடையை அழித்து புரட்சி ஏற்படுத்திய புதுமை பெண்ணாக வரலாற்றில் இடம்பெற்றவர் தில்லையாடி வள்ளியம்மை. இவர் அளித்த ஆடையை வைத்துத்தான் இந்திய நாட்டின் கொடிக்கான வித்து உருவாக்கப்பட்டது என்பது பதியப்படிய வேண்டிய வரலாற்று தரவாகும். மகாத்மா காந்தியடிகளின் மனதில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி இந்திய விடுதலை போரில் இன்னும் தீரத்துடன் மகாத்மா காந்தியை ஈடுபட செய்த தில்லையாடி வள்ளியம்மையின் ஆயுட்காலம் 16 ஆண்டுகள் என்றால் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். இவருடைய பிறந்த நாளிலேயே இறப்பும் நிகழ்ந்தது. 1898 பிப்ரவரி 22ஆம் நாள் பிறந்தார். அதேபோல் 1914 பிப்ரவரி 22ஆம் நாள் உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் அருகே தில்லையாடி என்னும் கிராமத்தில் வசித்து வாழ்வாதாரம் தேடி தென் ஆப்பிரிக்கா சென்ற முனுசாமி மங்களத்தம்மாள் தம்பதிக்கு 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாள் பிறந்தார் தில்லையாடி வள்ளியம்மை. இந்திய நாட்டில் சுதந்திர போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வந்த காலத்தில் வழக்கறிஞர் பணிக்காக தென் ஆப்பிரிக்காவில் வசித்து வந்தார் மகாத்மா காந்தியடிகள். தென் ஆப்பிரிக்க நாட்டில் வசித்து வந்த இந்திய மக்களுக்கு பல்வேறு இன்னல்களை அந்த நாட்டின் அரசு ஏற்படுத்தி சாதாரண அடிப்படை உரிமைகளை கூட வழங்காமல் இருந்தது. இதனை எதிர்த்து தென்னாப்பிரிக்கா நாட்டில் மகாத்மா காந்தியடிகள் இந்தியர்களின் உரிமையை பெற்றுத்தர பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தார். 1906ஆம் ஆண்டு இந்தியர்கள் அனைவரும் பெயரையும் கைரேகையும் பதிவு செய்தே அனைத்து இடங்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற அவசர சட்டம் ஒன்றை இயற்றியது தென்னாப்பிரிக்க நாட்டின் ஆங்கிலேய அரசு. இதனை எதிர்த்து மகாத்மா காந்தி அடிகள் தலைமையில் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் டிரான்ஸ்வால் மாகாணத்துக்குள் நுழைய பேரணியாக சென்றனர். இந்திய மக்கள் அந்த மாகாணத்துக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. மகாத்மா காந்தியடிகளையும் அவரது போராட்டங்களையும் சிறு வயதிலேயே உள்வாங்கி உரிமைக்கான அகிம்சை போரில் தில்லையாடி வள்ளியம்மையும் பங்கு கொண்டு போராடத் தொடங்கினார். 1913ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் அனைவரும் கிறிஸ்துவ முறைப்படி மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் என்ற புதிய விதியை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்தது. இதனை எதிர்த்து ஜோகன்ஸ்பர்க் நகரில் மிகப்பெரிய அளவில் அகிம்சை ஊர்வலத்தை நடத்தினார். காந்தி அப்போது அந்த ஊர்வலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த தாளில் இருக்கும் வாசகங்களை யார் படிக்கிறீர்கள் என்று மகாத்மா காந்தி கேட்டபோது 15 வயதே நிரம்பிய தில்லையாடி வள்ளியம்மை முன்வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விலங்கொடிப்போம் வாருங்கள் என்று முழக்கமிட அகிம்சை ஊர்வலம் நகரத் தொடங்கியது. மாபெரும் மக்கள் ஊர்வலத்துடன் 56 நாட்கள் அகிம்சை முறையில் நடைபெற்ற பேரணியில் முன்னிலை வகித்து சென்ற மகாத்மா காந்தியை சுட்டு கொல்ல அந்த நாட்டின் காவல்துறையினர் மகாத்மா காந்தியை நோக்கி துப்பாக்கியுடன் வந்தபோது மகாத்மாவின் முன்னின்று என்னை வீழ்த்திவிட்டு காந்தியடிகளை சுடு என்று மன வலிமையுடன் நின்று மகாத்மாவை காப்பாற்றினார் வள்ளியம்மை. இதனை மகாத்மா காந்தியடிகள் தமது சுயசரிதை நூலில் வியப்புடன் கூறியுள்ளார். ஊர்வலத்தின் நிறைவில் அனைவரும் கைது செய்யப்பட ஊர்வலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக கனத்த குரலில் வாசகங்களை முழங்கி பிரிட்டிஷ் போலீசாரை திகைக்க வைத்தார் தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மையை கைது செய்து பெயரை பதிவு செய்கின்றனர். அப்போது தனது பெயரை கூறி இந்திய நாட்டை சேர்ந்தவர் என்று கூறினார். அதனை கேட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் சிரிக்கின்றனர். இந்தியா என்ற நாடும் கிடையாது, அந்த நாட்டுக்கென்று ஒரு கொடியும் இல்லையே என்று கூறினர். அதை கேட்ட தில்லையாடி வள்ளியம்மை தனது ஆடையில் ஒரு பகுதியை கிழித்து ஆங்கிலேயர் முன் இதுதான் என் நாட்டின் கொடி என்று வீர முழக்கத்துடன் பதில் கூறினார். தில்லையாடி வள்ளியம்மையின் பதிலால் கொதிப்புற்ற ஆங்கிலேய காவல்துறையினர் அந்த சிறுமி மீது கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.
சிறையில் கடுமையான தண்டனைகள் விதித்து சரியாக உணவுகள் வழங்கப்படாமையால் தில்லையாடி வள்ளியம்மையின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. சிறை அதிகாரிகள் தில்லையாடி வள்ளியம்மையிடம் சிறு அபராதம் கட்டி மன்னிப்பு கடிதம் எழுதினால் விடுதலை கிடைக்கும் என்று கூற, அகிம்சை வழி வந்த எமக்கு மன்னிப்பு கடிதம் இழுக்கு, அவமானம், சிறையிலேயே உயிர் போனாலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று நெஞ்சுரத்துடன் கூறினார் வள்ளியம்மை. மகாத்மா காந்திக்கும் தென்னாப்பிரிக்க ஆங்கிலேய அரசுக்கும் தற்காலிக ஒப்பந்தங்கள் மூலம் சிறையில் இருந்த அனைவரும் விடுதலை பெறுகிறார்கள். தில்லையாடி வள்ளியம்மையை சிறையில் இருந்து மகாத்மா காந்தி சுமந்து கொண்டு வந்து நன்றாக மருத்துவ சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்துகிறார். சிறையில் இருந்து வெளிவந்து 10 நாட்களில் உடல்நிலை மிகவும் மோசமாகி தில்லையாடி வள்ளியம்மை 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாள் மரணமடைகிறார். தில்லையாடி வள்ளியம்மையின் மரண செய்தி அறிந்து துயருற்ற மகாத்மா காந்தியடிகள் தமது பதிவில், தில்லையாடி வள்ளியம்மை இந்தியாவின் மேன்மையான குழந்தை என்றும் இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர் என்றும் நீங்கா இடம்பெற்றிருக்கும் என்று பதிவு செய்தார். தென்னாப்பிரிக்கா நாட்டில் 1914ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் தில்லையாடி வள்ளியம்மையின் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து, எனது போராட்டத்திற்கு உந்து சக்தியாக இருந்தவர் தமிழகத்தின் தில்லையாடி வள்ளியம்மையே என்று உரையாற்றினார். 1915ஆம் ஆண்டு தமிழகம் வருகை புரிந்த மகாத்மா காந்தியடிகள் தில்லையாடி கிராமத்திற்கு சென்று அந்த கிராமத்தின் மண்ணை எடுத்து கண்களில் ஒற்றி வணங்கினார். எனக்கு விடுதலை உணர்வின் உச்சத்தை உணர்வு ரீதியாக உணர வைத்த மாபெரும் பெருமைக்குரியவர் தில்லையாடி வள்ளியம்மை என்று தனது சுயசரிதையில் பதிவு செய்துள்ளார். இந்திய நாட்டுக்கென்று ஒரு கொடியை உருவாக்கிட மகாத்மா காந்தியடிகள் முனைகிறார். பிங்காலி வெங்கையா மூலம் உருவாக்கப்பட்ட கொடி தில்லையாடி வள்ளியம்மை உருவாக்கிய சுதந்திர நெருப்பில் உருவான கொடியே. அக்கொடியே இன்று நாம் போற்றும் தேசிய கொடி என்பதும் இங்கு பதிவு செய்ய வேண்டிய வரலாற்று தரவாகும். இந்தியாவின் புனித மகள் என்று மகாத்மா காந்தியடிகளால் போற்றப்பட்ட தில்லையாடி வள்ளியம்மைக்கு 1997ஆம் ஆண்டு நெல்சன் மண்டேலா அவர்களின் முயற்சியின் மூலம் தென்னாப்பிரிக்காவில் அவரின் கல்லறை புதுப்பிக்கப்பட்டு திருவிழா எடுத்து அவரின் சிறப்பை போற்றினர். தில்லையாடி வள்ளியம்மையின் நூற்றாண்டு நினைவு கல்வெட்டை திருப்பனந்தாள் ஆதீனத்தின் சன்னிதானங்கள் திறந்து வைத்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் சார்பில் தில்லையாடி கிராமத்தில் நினைவு மண்டபம், நினைவு நூலகம் அமைக்கப்பட்டு தற்போதும் பயன்பாட்டில் இருக்கின்றது. இந்திய அரசின் சார்பில் 2015ஆம் ஆண்டு நூற்றாண்டு நினைவு தினத்தில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. 16 ஆண்டுகள் மட்டுமே மண்ணுலகில் வாழ்ந்தாலும் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த தில்லையாடி வள்ளியம்மையின் வரலாற்றையும் அவரின் வீரத்தையும் நாம் போற்றி வணங்குதல் வேண்டும். தென்னாப்பிரிக்கா நாட்டில் வசிக்கும் தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இன்றளவும் தில்லையாடி வள்ளியம்மை போராளியாகவே உள்ளார். அந்த நாட்டில் வசிக்கும் குழந்தைகளுக்கு இவரின் வரலாறும் வீரமும் கற்பிக்கப்பட்டு வருகிறது. நம் நாட்டில் பிறக்காவிட்டாலும் நம் மண்ணுக்கென்று தனியாக ஒரு கொடியை அன்றே உருவாக்கிய தில்லையாடி வள்ளியம்மையின் புகழ் காலத்திற்கு மலியாத நினைவுகளை உள்ளடக்கி இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இப்படி ஒரு பெண் குழந்தையை பற்றி நம் குழந்தைகள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாடு நமக்கென்ன செய்தது என்பதை விட நாட்டுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நிரூபித்து காட்டியவர் தில்லையாடி வள்ளியம்மை. தமிழகத்தில் பிறக்காமல் தமிழகத்துக்கே வராமல் தமிழகமே என் வம்சவழி என்பதை நிரூபித்து காட்டிய இந்த வீரமங்கை இந்தியாவின் புனித மகள் தில்லையாடி வள்ளியம்மையின் புகழ் வாழ்க வளர்க. உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழனின் உடம்பில் ஓடுவது தமிழ் இரத்தம்தான் என்பதை நிரூபித்து காட்டிய இந்தியாவின் புனித மகளை மண்டியிட்டு வணங்குவோம். நான் படித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், உங்களை சார்ந்தவர்கள் தெரிந்து கொள்ளவும், பகிரவும். நன்றி, வணக்கம்.